மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கரும்பு வந்து ரேஷன் கடையில் கொடுத்த கரும்பு. எங்களுக்கு வந்து கரும்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்துச்சு. ஸோ இதை தூக்கி போடவும் மனசு வரலையா, சரி இதை வச்சு எதனா ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்போட தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட சாறு வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். சப்போஸ் அரையிலனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கரும்பு சாறு வச்சு தான் நமக்கு சூப்பரான கரும்பு அல்வா செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இப்படி வருமோன்னு நினச்சேன், பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஒரு கப் கரும்பு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக ஸ்வீட் ரெசிபினாலே நம்ம முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வைப்போம் இல்லையா, அது மாதிரி நான் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே தான் எடுத்திருக்கேன். இது கூட பூசணி விதையும் எடுத்திருக்கேன். பூசணி விதையை எதுக்கு எடுக்கிறேன்னா அது வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுவுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்ல நம்ம கரும்பு சாறு எடுத்து வச்சதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கிடையில் ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத மாதிரி லிக்விடாக நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சதை கரும்பு சாறில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டிலாம் கட்டிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து இது கிண்டிகிட்டே இருக்கிறது தான் வேலையே. மற்றபடி இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இதில் வந்து கிண்டுற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 1/2 hour கிட்ட வந்து கிண்டுற வேலையே தான் இருக்கும். ஏன்னா இது அல்வா பதத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் பண்ணியே ஆகணும். ஸோ இது ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் வெல்லம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் லிக்விட் கன்சிஸ்டண்ட்டாக வரும். அதையும் வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லெமன் சாறு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காக வரணும். திக்காக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாமே ஒன்றா திரண்டு வரும். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாதி அளவு திக்னஸ் வந்ததில் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அதிகமாக தெரியலாம், பட் எங்கள் எல்லாருக்குமே வந்து நட்ஸ் நல்லா சாப்பிட பிடிக்கும். நார்மலாக வறுத்து வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிலலாம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா திரண்டு வந்துடுச்சு. இது செய்யும்போது ஃப்ளேம் வந்து லோ டு ஹை இல்லைன்னா ஹை டு லோ அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி செய்யணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹையாகவே வச்சுட்டு இருந்தாலும் தீஞ்சிரும், ரொம்ப லோவாக வச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு லேட் ஆகும். பட் அல்வா பதம் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து செய்யுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கரும்பு சாறு சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்வீட்னஸும் இந்த ஸ்வீட்னஸும் சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களுமே ஒன் ஸ்வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கேன். பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.